குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி வந்து டாட்டா பஞ்ச் ஃபேஸ் லிஃப்ட் பார்க்கறது வந்திருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாருக்குமே விஷ் யூ ஹாப்பி பொங்கல், மாட்டு பொங்கல். ஸோ ஃபெஸ்டிவல்ஸை வந்து செலிப்ரேட் என்னோடய விஷயம் சொல்லிடுறேன். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டாட்டா பஞ்சோட ஃபேஸ் லிஃப்ட் வெர்ஷன் வந்து இங்கே வந்திருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் லிஃப்ட் வெஹிக்கிளை தான் நம்ம வந்து ஓவரால் ரிவ்யூ பார்க்க போகிறோம். டெஸ்ட் ட்ரைவ் வந்து இப்போ பண்ண முடியாது, லேட்டர் பீரியடில் நம்ம பண்ணலாம் வெஹிக்கிள் வந்த பிறகு. இப்போ நம்ம சினிமாட்டிக் போயிட்டு வரலாம். சினிமாட்டிக் பார்த்துட்டு வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து சினிமாட்டிக் வியூ பார்த்துருப்பீங்க. ஸோ டாட்டா பஞ்சோட ஃபேஸ் லிஃப்ட்டு. ஸோ உங்களுக்கு நான் கம்பேரிசன் சொல்லியிருந்தேன், கம்பேரிசன் காட்டலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பானட்லேருந்து இங்கே வெளியே வர டாட்டா லோகோஸ் எல்லாமே என்டையருமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பழைய பஞ்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெட்லைட் எல்லாமே வந்து பெருசாக இருக்கும். அது வந்து இப்போ நெக்ஸானுக்கு தென் வந்து கர்வு, ஸோ ஹேரியர் எல்லாத்துக்குமே என்ன டிசைன் பாட்டன் எடுத்துனாங்க அதே மாதிரி பாட்டனில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டே லைட்டு டிஆர்எல் இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த நார்மலாக ப்ளைனாக கொடுக்குறது பதிலாக ஒரு ஜஸ்ட் கட் மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் இந்த டாட்டா லோகோ எம்போஸ் ஆகி பார்த்திங்கன்னா வர மாதிரி இங்கே ஒரு கர்வும் கொடுத்துருக்காங்க. ஸோ தென் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மேட் பிளாக்கும் தென் ஒரு சில்வர் ஃபினிஷ் இருக்குது. இது வந்து நமக்கு வந்து இது கொடுக்கவே இல்லை நமக்கு கிளாஸி. ஸோ காஸ்ட் கட்டிங்காக இது வந்து மேட் பிளாக்கும் சில்வர் ஃபினிஷும் கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு ஃபாக் லேம்ப்பு பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. இங்கே ஒரு ஹெட்லைட் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டாட்டா பஞ்சோட அட்வென்ச்சர் வேரியண்ட்டு. இதுக்கு மேலே வந்து அக்காம்ப்ளிஷ் ப்ளஸ் இருக்குது டாப் வேரியண்ட்டு. இது டாப் வேரியண்ட்டுக்கு முன்னாடி உள்ள வேரியண்ட்டு வித்தவுட் சன்ரூஃப் இது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேல்யூ ஃபார் மணின்றது வந்து இதை சொல்லலாம். பியூர் ப்ளஸ் எஸ் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதில் 360 டிகிரி கேமரா எல்லாமே இதில் வந்துடும் இந்த வெர்ஷனில். ஸோ இங்கே ஃப்ரண்ட்டில் வேறு என்ன டிசைன் பார்த்திங்கன்னா டோட்டலாக ஓவரால் இதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ லுக் லைக் வந்து நம்ம நெக்ஸானுக்கு மாதிரி இருக்கும், பட் ஆனால் இட்ஸ் நாட் அ நெக்ஸான். ஸோ இந்த டிசைன் வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பஞ்சில். தென் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா சைடில் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா இந்த அட்வென்ச்சர் வேரியண்ட்டுக்கு அலாய் வீல் வரல. அலாய் வீல் பதிலாக ஸ்டீல் வந்து ஒரு ரிம் ஸ்டீல் ரிம் பதிலாக ஒரு அலாய் மாதிரி இருக்குது. இது ஸ்டீல் அலாய் மாதிரி, பட் ஆனால் அலாய் கப் கிடையாது. இது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அது. ஸோ இது அலாய் கிடையாது, டாப் மாடலில் மட்டும்தான் அலாய் வருது. ஸோ இது சைஸும் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு டயர் சைஸ் வந்து 185/70 R15. ஸோ ரிம் வந்து R15. ஸோ 180/70 வந்து இது இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த வேரியண்ட்டுக்கு சொன்ன மாதிரி நமக்கு வந்து 360 டிகிரி கேமரா இருக்கணும். ஸோ அதை வந்து இந்த மிரரோடு எம்போஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த சைட் ஃபேஸியா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. இது அப்படியே வந்து
பழைய பஞ்ச் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் இந்த கிளாரிங் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் பெருசாக தான் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இது சின்னது பண்ணலை. அந்த ஹேண்டிலும் அதுவும் வந்து அதே மாதிரி பழசு தான் இருக்குது. ஸோ தென் வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன டிஃப்ரென்ஷியேட்னா இந்த டெயிலில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மட்டும்தான் டிஃப்ரென்ஷியேட் வருது. ஸோ ஆக்சுவலாக இது மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கு. இது நான் பேக்கில் காட்டும்போது உங்களுக்கு தெரிய வரும் எப்படி இருக்குன்ட்டு. இன்னொரு அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் பஞ்சை பொறுத்த வரைக்கும் எல்லா டோரும் பார்த்திங்கன்னா 90 டிகிரி வரைக்கும் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. ஸோ ஈச் டோர் வந்து ஈஸியாக வந்து எக்ரெஸ்க்காக இருக்கும். பாருங்கள் அதான் போக முடியுது, அதே மாதிரி வெளியே வர முடியும். ஸோ வந்து தாராளமாக பெரிய ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது 90 டிகிரி வந்து இந்த 4 டோருமே 90 டிகிரியில் ஓப்பன் ஆகும். பஞ்சில் இது மாதிரி வரும், ஆல்ட்ரஸில் இது மாதிரி வரும். ஸோ ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி ஓப்பன் உள்ள டோர்ஸ் வந்து வருது. தென் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்து ரிவர்ஸ் போய் பார்க்கலாம். ரிவர்ஸில் எப்படி இருக்குன்ட்டு நம்ம சைடில் பார்த்துருவோம். சைடோட ஃபியூச்சர்ஸ் இது தான். ஸோ சைடில் எதுவுமே சேஞ்ச் பண்ணல, ஆஸ் இட் இஸ் சேமாக தான் இருக்குது. நம்ம ஃப்ரண்ட்டில் சேஞ்சஸ் பார்த்துருக்கோம். தென் வந்து பின்னாடி வந்து ரியரில் எப்படி இருக்குன்ற சேஞ்சஸை பார்க்கலாம். ஸோ ரியர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே தான் வந்து நமக்கு வந்து மேஜர் சேஞ்ச் நடந்திருக்கு. ஸோ என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஒரு சின்னதாக ஒரு கட் ஸ்பாய்லர் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள். கட் ஸ்பாய்லர் வந்துருக்கு. ஸோ இது வந்து பேஸ் மாடல்லேருந்தே இந்த கட் ஸ்பாய்லர் வந்து வருது. இந்த ரெண்டு இது ப்ளஸ் இந்த பஞ்சுக்கு வந்து ரைனோவை கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வெஹிக்கிளுக்கும் ஒன்று இருக்கும். நம்ம லாஸ்ட்டாக பார்த்த சியாராக்கு வந்து ஹார்ஸ் இருந்தது, இதுக்கு ரைனோ இருக்குது. ஸோ இது அட்வென்ச்சர் வேரியண்ட்னால இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வைப்பிங்கும் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹீட்டு இதுவும் இருக்குது. நம்ம இன்கேஸ் ஃபாக் ஆச்சுன்னா நம்ம ஹீட்டர் ஆன் பண்ணால் ஃபாக் வந்து ரிமூவ் ஆகும், அதுவும் இருக்குது. ஸோ தென் பஞ்ச் லோகோ, பஞ்சுன்ற ஒரு லோகோ வந்து இப்போ நியூ மாடலுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் கனெக்டட் டிஆர் இதுதான் மெயினாக இப்போ சேஞ்ச் ஆகிருக்கு பின்னாடி. ஸோ இதுக்கு முன்னாடி ஏரோ ஸ்பேஸில் தான் இந்த என்னது இண்டிய லைட்ஸு. ஸோ இப்போ அதை வந்து ரிமூவ் பண்ணி இப்போ கரெக்டாக வந்து கனெக்டட் டிஆர் மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதை வந்து உங்களுக்கு வந்து பார்க்கும்போது தெரியும். தென் வந்து பூட்டு, இந்த பூட்டு கீழே தான் பார்த்தீங்கன்னா இப்போ கேமரா வந்து இன்டர்கிரேட் பண்ணியிருக்காங்க. 360 டிகிரி கேமராஸ்னு பார்த்தீங்கன்னா அது வந்து யூஸ்வலாக மற்ற வண்டியிலாம் இங்கே இருக்கும், பட் இங்கே வந்து பூட்டு கீழே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம ரியரோட பூட் ஸ்பேஸ் பார்க்கலாம். இங்கே ஒரு 2 எல்இடி ஒயிட் எல்இடி இருக்குது. நம்ம இன்கேஸ் ஓப்பன் பண்ணும்போது நைட் டைமில் லைட் வந்து நமக்கு தெரியும் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கிறதுன்றது. ஸோ அகெயின் இது உள்ள வரும்போது ஒரு 366 லிட்டர் வந்து பூட் ஸ்பேஸ் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாடல் வந்து அட்வென்ச்சர் ப்ளஸ் சொன்னதுனால இதில் நமக்கு வந்து டயரும் கிடச்சிது, ஸ்பேர் வீலும் இருக்குது. இதுவே நம்ம பேஸ் மாடல் போனோம், ஸ்மார்ட்லாம் போனோன்னா வந்து ஸ்மார்ட் தான் பேஸ் வேரியண்ட்டு. அதுக்கடுத்து பியூரில் போனால் கூட இந்த டயர் கிடையாது, ஸ்மார்ட்லேயும் கிடையாது. ஸோ அது போல் வந்து நமக்கு பஞ்சர் கிட் தான் கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து டயரோட ஸ்பேர் வீல் வந்துடுது. அண்ட் ஒன் மோர் திங், இது வந்து 70/40 60/40 கிடையாது. ஈவன் டாப் மாடல் போனாலும் 60/40 கிடையாது. தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 kg ஊக்கு இருக்குது லெஃப்ட்டு, அதே மாதிரி இந்த சைடில் ஒரு 1 kg ஊக்கு இருக்குது. ஸோ இங்கே நமக்கு வந்து ரியரில் எந்த லைட்ஸ் என்ன இருக்கணும், அங்கே ஒரு லைட்டும் இருக்குது உங்களுக்கு. பார்சல் இன்கேஸ் நம்ம நைட் டைமில் எடுக்க போகும்போது சப்போர்ட் பண்ணுறது இங்கே ஒரு லைட் ஒன்று இருக்குது. ஸோ தென் பின்னாடி பார்க்கும்போது இதெல்லாமே வந்து எந்தமாதிரி சேஞ்ச் பண்ணல, அவங்க டோட்டலாக வெளியே இருக்க எக்ஸ்டீரியர் தான் சேஞ்ச் ஆகிருக்கு. தென் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரிவர்ஸ் சென்சார்லாம் இருக்குது. இங்கே ஒரு ரிவர்ஸ் சென்சார் இருக்குது பாருங்கள், இது ஒரு ரிவர்ஸ் சென்சார் இருக்குது. தென் இதை சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஒரு பிளாக் அண்ட் சில்வர் மேட் ஃபினிஷில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது வந்து பியானோ பிளாக் கிடையாது, ஸோ நார்மல் மேட் ஃபினிஷு, காஸ்ட் கட்டிங்காக அது மாதிரி ஒன்று. தென் ஒரு ரிவர்ஸ் லேம்ப். ஸோ யூஸ்வலாக ரிவர்ஸ் லேம்ப் வந்து நார்மலாக அந்த இதில் தனியாக இருக்கும், இவங்க இதில் வந்து அடிஷ்னலாக இங்கே போட்டிருக்காங்க ரிவர்ஸ் லேம்பை. ஸோ அது உங்களால் பார்க்க முடியுது. இதுதான் ஓவரால் பின்னாடி பார்க்க முடியாது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங் வந்து இப்போ பகல் அவ்வளோவா தெரியாது, அந்த லைட் எரியிறது. ஸோ நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அதுவும் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இதே வந்து அதே தான் நம்ம இப்போ ரைட் சைடு பார்த்த மாதிரி தான் லெஃப்ட் சைடு ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனா வந்துடுது. ஸோ டிஃபால்ட்டாக தென் அதே தான் நம்ம இங்கே பார்க்குற லெஃப்ட் சைடில் இருக்கிறதும். இப்போ நீங்கள் இது பார்க்குறது வந்து ஓவரால் வந்து லேட்டஸ்ட் பஞ்சோட அட்வென்ச்சர் வேரியண்ட்டு, ஒரு கிரே கலர். ஸோ இது தான் பார்த்துருக்கோம், ஓகேங்களா. இது அப்படியே நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், இப்போ லேட்டஸ்ட் மாடல் பார்த்துட்டிங்கன்னா அப்படியே நம்ம ஓல்டு போய் பார்க்கலாம். 2025 எப்படி இருக்குன்றதை நம்ம போய் பார்க்க போகிறோம். சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, பழைய மாடலுக்கும் புது மாடலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேட்டு. ஸோ எவ்வளோ பெரிய ஹெட்லைட் இருக்குது பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஹெட்லைட் வரல, நம்ம லேட்டஸ்ட்டு
ஜென்ரேஷனில் இவ்வளோ பேர் ஹெட்லைட் கட் பண்ணியாச்சு. இங்கே இருக்க தூக்கிட்டேன். தென் இங்கே ஒரு ஸ்கிரிப்ட் லேயர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அக்காம்ப்ளிஷ்டு வெர்ஷன் ப்ளஸ் சன்ரூஃபோட வெர்ஷன். இது டாப் மாடல். இது அது நம்ம பார்த்தது தான் அட்வென்ச்சரு. ஸோ இந்த இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் பிளாக் மட்டும் தான் இருக்குது இங்கே பார்க்கும்போது. நம்ம அங்கே வந்தோம் பிளாக் அண்டு சில்வர் ஸ்கிரிப்ட் லைட் பார்த்துருந்தோம். ஸோ அது வந்து இதில் வந்துருக்கு. ஒரு ஃபாக்லாம் கீழே இருக்குது. இது வந்து ஓல்டு மாடல். இது ஸ்டில் ஓல்டு மாடலும் இருக்குது. பிடிச்சிருக்கவங்க வேணும்னா நீங்கள் வந்து ஷோரூமில் எனக்கு ஓல்டு மாடல் தான் வேணாலும் நீங்கள் எடுக்க முடியும். ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா டாப் மாடல்னால அலாய் வீல் வருது. சேம் அதே R15 தான். R15 வந்து நம்ம சொன்ன மாதிரி 95/60 R16 அலாய் வீல் வருது. அது வந்து 15 பார்த்தோம். இது வந்து R16 வருது. மேபி நம்ம அதுலேயும் டாப் மாடல் போனால் R16 தான் வரும். ஸோ அதை நம்ம கிட்ட டாப் மாடல் பார்க்க முடியல, அட்வென்ச்சர் தான் பார்த்துருந்தோம். ஸோ ரிமைனிங் நம்ம அங்கே சொன்ன மாதிரி இதே தான் சேம். இதுவும் 90 டிகிரி ஓப்பன் ஆகிற டோர் தான் இதுவும். ஸோ இதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேஸையாகவும் பின்னாடி இருக்க பேக் சைடு தான். ஸோ பேக்கில் வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த கனெக்டடு டிஆர்எல் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஆரோ மார்க்கை தான் அங்கே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன செஞ்சாங்க, இங்கே கனெக்டட் லைட்டை வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த இடம் வந்து பிளெயினாக இருந்ததை அங்கே கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக என்ன செஞ்சாங்க, லுக் எடுத்து கொஞ்சம் ஸ்பாய்லர் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ பேக் சைடில் அதே தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் டாப் வெஹிக்கிளில் கூட ரிவர்ஸ் லைட் இல்லை அக்காமடேஷன். பட் நம்ம அதில் வந்து ரிவர்ஸ் லைட் பார்த்தோம் நம்ம. ஸோ இதுதான் ஓவராலாக நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்டீரியராக சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஞ்சோட 2025 மாடலுக்கும் 26 மாடலுக்கும் ஃபேஸ் லிஃப்ட்டுக்கும் உள்ள மாடல் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்தர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் போய்ட்டு வெஹிக்கிள் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இன்டீரியர் உள்ள போய் பார்க்குறதுக்கு முன்னாடி பஞ்சோட கீஸை பாருங்கள். இது வந்து நான் நெக்ஸான்லேயும் இது மாதிரி தான் வருது. ஸோ அதே தான் வந்து இந்த கீ தான் வந்து நமக்கு பஞ்ச்லேயும் வந்திருக்கு. ஸோ இதை தான் வந்து இப்போ நம்ம வந்து ஆக்சசபிள், ரெண்டுமே ஒரே ரிமோட் கீ தான் கொடுத்துருக்காங்க, மேனுவல் கீ இல்லை. ஸோ இங்கேன்னு இன்டீரியர்னும் போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு டோர்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ ஒரு பிளாக் தீம் வித்து ஒரு க்ரே அண்ட் சம்திங் ஒயிட் வந்து ஒருத்த மாதிரி ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் தான் இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து சாஃப்ட் கிடையாது, சாஃப்ட் லெதர் கிடையாது. தென் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த பஞ்சில் பார்த்தீங்கன்னா லாக் அண்டு ஓப்பன் தனியாக வந்து பிரிச்சுருக்காங்க. நம்ம ஓல்டு பஞ்சில் அப்படி இருக்காது, மொத்தமாகவே இருக்கும். ஸோ அதை தான் வந்து நம்ம ஓப்பன் லாக் அண்ட் அன்லாக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இங்கே தனியாக நமக்கு வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க இந்த மாடலில். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன பார்த்தீங்களா, ஸோ இது வந்து பழைய மாடலில். இங்கே பாருங்கள், இங்கே நமக்கு ஒரே லாக் அண்ட் அன்லாக் தான் இருக்குது, தனியாக இல்லை. ஓகேங்களா. ஸோ நியூ பஞ்சில் தனியாகவே லாக் அண்ட் அன்லாக், லிவர் இல்லாமல் தனியாக ஒரு லாக் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நமக்கு இந்த ஓல்டு மாடலுக்கும் நியூ மாடலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேட். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தது. நீங்கள் பழைய பஞ்சும் பார்த்துருப்பீங்க, புது பஞ்சோடதும் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஒரு டிஃப்ரென்ஷியேட் இந்த இதில் இருக்குது. தென் இங்கே ஒரு பாட்டில் நார்மலாக இருக்கிற மாதிரி, இங்கே ஒரு அம்பர்லா பார்சலும், இங்கே ஒரு 1 லிட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி இந்த பார்சல் ட்ரே இருக்குது. ஸோ இதில் மொத்தம் வந்து 8 ஸ்பீக்கர் வரும். ஒரு டோரில் வந்து ஒரு ஸ்பீக்கர் அண்ட் ட்வீட்டர்ன்ற மாதிரி மொத்தம் 4 டோரில் இருக்குது. ஸோ ஃபர்தர் எல்லாமே நம்ம வந்து உள்ளுக்குள்ளே இன்டீரியர் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க. ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம வந்து இன்டீரியரு. ஸோ இன்டீரியரில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்வென்ச்சர் வேரியண்ட்டுக்கு பெரிய டச் ஸ்க்ரீன் வரல, இதில் சின்னதான் கொடுத்துருக்காங்க. டாப் மாடல் போகும்போது உங்களுக்கு இன்னும் பெருசு வரும். பட் வந்து ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா கர்வாக வரும். அந்த கர்வ் இல்லாமல் இப்போ வந்து ஒரு ஃப்ளாட் ஸ்க்ரீனாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பழைய மாடலில் இருக்க அந்த 9 இன்ச் ஒருமே அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 10.2 தான் இருந்தது. ஸோ 12 வந்து இதில் இல்லை. 12 இருந்தும் இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும். ஸோ அதை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. தென் இதில் பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் ஒரு பிளாக் தீம் அண்ட் அந்த க்ரே அப்படி தான் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூம் வந்து ஒரு பிளாக்காக தான் வந்துருக்கு இந்த மாடலை பொறுத்த வரைக்குமே நமக்கு. ஸோ தென் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஸ்போக் ஸ்டேரிங் வீல் வந்துருச்சு. 2 ஸ்போக் ஸ்டேரிங் வீல் இல்லாமல் இது டாட்டா இலுமினேட்டட் லோகோ வந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், டாட்டா இலுமினேட்டட் லோகோ வந்துருக்குது. ஸோ தென் இதுலையும் பார்த்தீங்கன்னா சேம் அதில் இருந்த மெயின்டைன் பண்ண நமக்கு வந்து ஏசி பட்டன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப் மாடலில் நமக்கு பஞ்சில் பழைசில் என்ன இருந்ததோ அதே மாதிரி தான் இதுலேயும் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அக்காம்ப்ளிஷ் ஸ்பேஸில் வந்து இது வந்து மேபி நம்ம நெக்ஸானில் வர மாதிரி ஃபிஜிட்டலாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ இது அட்வென்ச்சர் வேரியனால உங்களுக்கு வந்து இப்படி தான் ஃபிசிக்கல் பட்டனாக தான் இருக்குது உங்களுக்கு.
ஸோ ஏசி வென்ட்டு பார்த்தீங்கன்னாவே எல்லாமே இந்த ஸ்கொயர் பாக்ஸில் இருக்குது பாருங்கள், அது மாதிரி தான் இருக்குது. ஸோ தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளவ் பாக்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம இதுவும் சாஃப்ட் ஸ்மூத் ஓப்பன் கிடையாது, நெக்ஸானில் வரும். இதில் வந்து ஹார்டாக தான் இருக்குது. ப்ளஸ் இங்கே ஒரு ஏசி கூல்டு க்ளவ் பாக்ஸ் இருக்குது, அதுக்கு வேண்டிய ஆப்ஷன் அங்கே இருக்குது. ஸோ தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஒயர்லெஸ் சார்ஜிங் கிடையாது, அதுவும் அக்காம்ப்ளிஷ் ப்ளஸில் மட்டும் தான் வரும் ஒயர்லெஸ் சார்ஜிங்கு. தென் மேனுவல் ஹேண்ட் பிரேக் மட்டும்தான் இதில் வருது. தென் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 360 டிகிரி கேமராக்குன்னு ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த வேரியண்ட்டில் 360 டிகிரி இருக்குது. ஸோ ஒன்ஸ் பட்டன் நம்ம அழுத்தினோன்னா நம்ம 360 டிகிரி கேமரா வந்து இங்கே ஓப்பன் ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும் 360 டிகிரி வந்துருச்சு. இதில் வந்து நம்ம டாப் வேரியண்ட்டு ஓகேங்களா, டாப்பில் எங்கே இருக்கும் என்னன்றதை பார்க்கலாம். 3D ஏதாவது 2 டைமென்ஷன் மட்டும்தான் இருக்குது, 3rd டைமென்ஷன் வந்து காட்டல உங்களுக்கு. ஸோ அது ஒரு ஆப்ஷன், அதுதான் இங்கே இருக்குது. நம்ம லெஃப்ட்டில் இருக்கிறது பார்க்கலாம், ரைட்டில் இருக்கிறது பார்க்கலாம், ரிவர்ஸ் பார்க்கலாம், தென் ஃப்ரண்ட்டில் பார்க்கலாம். ஸோ கிளாரிட்டியும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. பட் 3rd டைமென்ஷன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 3rd டைமென்ஷனில் 2 டைமென்ஷன் மட்டும்தான் இருக்குது. நமக்கு டெயில் கட் ஓப்பன்ற ஃபங்க்ஷனும் இதில் வந்து காட்டியிருக்கு நமக்கு. ஸோ தென் இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து பெருசு இல்லை, சின்னது தான் இருக்குது. இதில் டாப் மாடல் போனால் தான் வந்து நம்ம நெக்ஸானுக்கு வர மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்கும். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டெயில் ஓப்பன் ஆகிருக்கு, ஃபியூல் காட்டுறது, எவ்வளோ கிலோமீட்டர் வரணுது, சிட்டி மோட் காட்டுறது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சிட்டி மோட் இல்லாமல் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஈகோ மோடுக்கு பட்டன் இங்கே இருக்குது. ஸோ நம்ம ஈகோ அழுத்திட்டோம்னா இங்கே பார்த்திங்கன்னா எக்கனாமிக் மோட் ஆகிடுது. ஸோ வந்து எக்கனாமிக் எடுத்துட்டோம்னா நம்ம இப்போ சிட்டி மோட் ஆகிடுச்சு. தென் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா காரை வந்து லாக் பண்ணுறது பட்டன்ஸ் இங்கே இருக்குது. டிரைவிங் அப்போ சென்ட்ரல் லாக்கிங் பண்ணுறோம்ல அந்த பட்டன் இங்கே இருக்குது. தென் இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷன் நினைக்கிறேன், அது தனியாக இங்கே இருக்குது நமக்கு. ஸோ ஸ்டேரிங்ஸ் எடுத்துட்டோம்னா ஸ்டேரிங்கில் வந்து இதில் வந்து க்ரூஸ் கண்ட்ரோலும் இருக்குது. ஸோ அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் உங்களால் பார்க்க முடியுது. க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து ரைட் சைடில் இருக்குது. தென் வந்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டன்ஸ் ஓகேங்களா. தென் வந்து கால் ஃபங்க்ஷன்ஸு, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி எல்லாமே இதில் வந்துடுது. ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்கணும் இன்டீரியரோட ஓவரால் டிசைனு. இது வந்து எனக்கு தெரிஞ்ச வந்து இது அப்படியே வந்து நமக்கு பஞ்ச் ஓல்டில் எப்படி இருக்குன்றதை நம்ம இப்போ போய் பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ எங்கே இருக்கோன்னா நம்ம ஓல்டு பஞ்சில் இருக்கோம். ஸோ ஓல்டு பஞ்ச் வந்து நம்ம ஆன் பண்ணுறோம். ஸோ ஓல்டு பஞ்ச் எடுத்துக்கிட்டோன்னா பார்த்தீங்கன்னா வந்து லோ ஃபியூல் அண்ட் பேட்டரி லோன்னு காட்டுது நமக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா டாட்டான்ற லோகோ, இலுமினேட்டட் ஸ்டேரிங் வீல் இதில் கிடையாது. இது வந்து இது 3 ஸ்போக்கு, அது வந்து 2 ஸ்போக்கு. ஸோ அது அப்கிரேட் ஆகிருக்கு. தென் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டமும் பார்த்திங்கன்னா நமக்கு சொன்ன மாதிரி இதில் வந்து 12 இன்ச் இருக்குல்ல, அதில் 10 இன்ச் இருந்தது, இதில் 12 இன்ச் வருது. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஷியேட் நம்ம சொல்ல முடியும். நான் சொன்ன மாதிரி அந்த இது உங்களுக்கு காமிச்சேன் பார்த்திங்களா, அந்த வந்து டோரோட ஹேண்டில், அந்த டோர் ஹேண்டில் சேஞ்ச் ஆகிருந்துச்சு, இது மட்டும்தான். மற்றபடி வந்து ஓல்டுக்கும் நியூக்கும் என்ன டிஃப்ரென்ஷியேட் இருந்தது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். சேம் இதுலேயும் அதே மாதிரி ஃபிஜிட்டல் இல்லாமல் தான் இருக்குது. மேபி அதில் ஃபிஜிட்டல் வருமானு தெரியல, டாப் மாடலில் நம்ம வரும்போது காட்டலாம். இங்கே ஒரு ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது, நமக்கு அதில் ஒயர்லெஸ் சார்ஜிங் கிடையாது. ஈவன் தோ இது டாப் மாடலாக இருந்தாலும் இந்த வெர்ஷனில் வந்து 360 டிகிரி கிடையாது. நமக்கு வந்து அட்வென்ச்சர் வேரியண்ட்டில் அதிலே 360 கிடைக்குது. அந்த 360 பட்டன் இங்கே ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இதில் கிடையாது. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வந்து ஓல்டு அண்ட் நியூ பஞ்சு. ஸோ இப்போ நம்ம நியூ பஞ்சோட ரியர் சைடு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இன்டீரியர் பார்த்துருப்பீங்க, நம்ம அந்த டேஷ்போர்டு எப்படி இருக்குன்ட்டு ஓல்டுக்கும் நியூக்கும். ஸோ நமக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டெட் பேடலும் இருக்குது, அது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். எல்லாத்துலேயும் டெட் பேடல் கொடுத்துருக்காங்க. ஸோ லாங் ட்ரைவ் போகும்போது இந்த டெட் பேடல் வந்து நமக்கு ரொம்ப அட்வான்டேஜ் தான். தென் இங்கே ஒரு ஃபியூல் லிவர் ஓப்பனிங் வந்து நமக்கு பட்டன் இருக்குது. தென் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது மேனுவலாக வந்து நம்ம ஹைட் அட்ஜஸ்டபிள் பண்ணுறதுக்கு தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. நமக்கு சீட்டு வந்து மேனுவலாக ஹைட் அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம். ஸோ வந்து எலக்ட்ரிக்கல் கிடையாது. ஸோ இதுதான் ஃப்ரண்ட்டில் இருக்கிறது. ஸோ நம்ம வந்து ரிவர்ஸ் பின்னாடி சீட்டில் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரிவர்ஸ் பேக் சைடில் இருக்கிறது. இது பேக் டோர் வந்து 90 டிகிரி ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இதுக்குள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ரெஸ்ன்றது வந்து நல்லா தான் இருக்குது. நான் உட்காந்து எழுந்துக்க முடியுது. அதே பாருங்கள், நான் ஒரு 5.8 இருப்பேன், ஒரு 5.9 இருப்பேன், எக்ஸாக்டாக தெரியல. எனக்கு ஈஸியாக இறங்கி போக முடியுது. ஸோ அது இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு பாட்டில் ஹோல்டர் இருக்குது. இதில் வந்து அம்பர்லா கிடையாது. ஸோ தென் 4 ஸ்பீக்கர்ஸோட பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. இங்கே ஒரு பவர் விண்டோஸ் அந்த பட்டன்ஸ், இந்த 2 பட்டன் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்குன்ட்டு அந்த பட்டன் இருக்குது. ஸோ உள்ளுக்குள்ளே எடுத்துட்டோன்னா இங்கே வந்துட்டோன்னா சேம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஞ்ச் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து உள்ளுக்குள்ளே கொஞ்சம் மாதிரி தான் இருக்கும். நெக்ஸான் நெக்ஸான் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உள்ளே கொஞ்சமாக இருக்கும். ஸோ லெக் ரூம் எடுத்துக்கிட்டால் வந்து நான் நல்லா தள்ளி தான் வச்சுருக்கேன் இந்த சீட்டு. பட் அப்பயும் பார்த்திங்கன்னா எனக்கு லெக் ரூம் வந்து இந்த அளவுக்கு இருக்குது. ஸோ நான் தாராளமாக கால் வச்சு உட்காந்தேன்னா எனக்கு இந்தளவுக்கு சப்போர்ட் இருக்குது.
இல்லை காரை மடக்கணும்னா கொஞ்சம் வந்து ஸ்பேஸ் கம்மியாக தான் இருக்குது நமக்கு லெக் ரூம் பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடல்ட்டு வந்து தாராளமாக உட்காரலாம். பட் கிட்ட உட்காரும்போது 2 பேர் வந்து ஒரு அடல்ட்டு 2 கிட்னா 3 பேர் தாராளமாக உட்காரலாம். இல்லைனா அடல்ட்டாக உட்காருந்தா 2 பேர் தான் உட்கார முடியும். ஸோ தென் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் ஏசி வென்ட்டு வந்துருச்சு. தென் இங்கே வந்து ஒரு 15 வாட் சார்ஜர் இருக்குது. ஸோ அதுவே மாதிரி நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 65 வாட் சார்ஜரும் இங்கே ஒன்று இருக்கும், அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 65 வாட் சார்ஜர். இதுதான் நம்ம கியர் நாபு. ஸோ கியர் நாப் பேக் சைடில் எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா மற்றபடி வேறு எதுவுமே இதில் இல்லை. ஸோ இதில் 6 ஏர் பேக் டிஃபால்ட்டாக எந்த வேரியண்ட்டு போனாலும் 6 ஏர் பேக் வந்துடும். ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து ஹெட்டு வந்து ஃபிக்ஸ்டாக தான் இருக்குது. இது வந்து அட்ஜஸ்டபிள் கிடையாது. ஈவன் அட்வென்ச்சர் ப்ளஸ்க்கு இந்த மவுண்டெயின் மாதிரி ஒன்று பார்க்க முடியுது பார்த்தீங்களா, இது வரும். ஸோ இது ஹார்ம் ரெஸ்ட்டுன்றது இதில் இல்லை. தென் ஐசோஃபிக்ஸ் சைல்டு அது வந்து இப்போ டிஃபால்ட்டாக எல்லாத்துலையும் கொடுத்துட்றாங்க, ஐசோஃபிக்ஸ் சைல்டு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி. இதே டாப் மாடல் போயிருந்தேன்னா உங்களுக்கு வந்து ஆர்ம் ரெஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். ஸோ இந்த ஆர்ம் ரெஸ்ட் இல்லை. தென் கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் பாட்டம் தான் இருக்குது. உங்களுக்கு பாட்டம் வந்து பம்பியாலாம் இல்லை. இந்த இடம் வந்து ஃப்ளாட் பாட்டமாக தான் இருக்குது. ஸோ பம்பியாக எதுவுமே இல்லை உங்களுக்கு. ஸோ நீட்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடல்ட் வந்து ஒருத்தரும் கிட்டு 2 பேரும் உட்காந்த பேர் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ இதில் பாருங்கள், இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு அடல்ட்டு 2 கிட்டு தாராளமாக உள்ளுக்குள்ளே உட்கார முடியுது. ஸோ 2 அடல்ட்டு ஒரு கிட்டு வேணால் அட்ஜஸ்ட் பண்ணலாம். பட் ஆனால் தாராளமாக உட்காரணுன்னா ஒரு அடல்ட்டும் 2 கிட்டும் உட்காந்தா தான் ஸ்பேஸ் நல்லாயிருக்கும். இந்த நம்ம ஷோல்டர் ரூம்லேருந்து எல்லாமே நல்லா நீட்டாக இருக்கும். பட் 2 அடல்ட் உட்காந்துட்டு ஒரு கிட்டு உட்காந்தாலும் நமக்கு வந்து இதில் வந்து கம்ஃபர்ட்டாக வந்து ட்ராவல் பண்ணலாம். ஸோ பேக் சைடில் இது தான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்குது. தென் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து சாஃப்ட் ஹேண்டில். ஸோ பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கு பாருங்கள் ஹேண்டில். ஸோ இது பார்க்கலாம் நீங்கள். அதேமாதிரி இந்த சைட்லேயும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வந்து ரியர் பார்த்தாச்சு, ஃப்ரண்ட்லேயும் பார்த்துருவோம். இப்போ நம்ம மியூசிக் சிஸ்டம் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வண்டியோட இன்ஜின் ஆன் பண்ணியாச்சு. இதுதான் சிஸ்டம். நம்ம சிஸ்டம் பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம். சிஸ்டம் எந்த அளவுக்கு இருக்குது, ஆண்ட்ராய்டு ஆட்டோ, கார்ப்ளே எல்லாமே இருக்குது நமக்கு இங்கே. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து டெமோஸ் என்ன இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கார்ப்ளே, ப்ளூடூத், ஐபாட் தான் இருக்குது. நம்ம யூஎஸ்பி எதுவும் கனெக்ட் பண்ணல. ஸோ இதோட எஃப்எம் போய் பார்க்கலாம். எஃப்எம்மில் வந்து ஓரளவுக்கு நமக்கு இருக்கான்ட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நம்ம இன்னும் ஆண்ட்ராய்டு ப்ளூடூத் கனெக்ட் பண்ணால் தான் நம்ம வந்து செக் பண்ண முடியும். ஸோ அதனால் இப்போ நான் தான் செக் பண்ணல. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சுவலாக கரண்ட் ட்ரிப் எவ்வளோ இருக்குது, ஆவரேஜ் ஸ்கோரு, ட்ரிப் டிஸ்டன்ஸு, ஃபியூல் எஃபிஷியன்சி, ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வந்து இந்த டேஷ் கேமில் கொடுத்துரும். ஸோ நம்ம இன்கேஸ் நம்ம ஃபோன் வந்து இது பண்ணணும், டேப் பண்ணி பேர் பண்ணிக்கலாம். அதில் நம்ம அப்பார்ட் ஃப்ரம் உள்ளுக்குள்ளே போய்ட்டோன்னா ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, கிளைமேட்டு, டிரைவ் நெக்ஸ்ட்ன்ற ஒரு ஆப் இருக்குது, இமேஜ் வியூவரு, மீடியா ஃபைல்ஸு, ஓப்பன் அண்ட் குயிக் செட்டிங்ஸ் இதெல்லாமே இருக்குது நமக்கு. ஸோ இதுதான் நம்ம இன்டீரியரில் பார்க்க வேண்டியது இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது இல்லாமல் நம்ம உள்ளுக்குள்ளே போய் இன்ஜின் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். ஏன்னா பழைய பஞ்சில் பார்த்திங்கன்னா இந்த இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து சுத்தமாக இது வந்து 3 லிட்டர் சிலிண்டர்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு வந்து சுத்தமாக அந்த வைப்ரேஷன்றதே உங்களுக்கு உள்ளே இல்லை, பாடியில் தெரியல. ஈவன் இங்கே நான் வச்சு பார்க்கும்போது சரி, இங்கேயும் சரி, அந்த அளவுக்கு நமக்கு வந்து வைப்ரண்ட் வந்து இல்லை. ஆனால் பழைய பஞ்சில் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம உள்ளே போய் நம்ம பஞ்சோட இன்ஜின் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பின்னாடி டெயில் லைட் எப்படி இருக்குது, ஃப்ரண்ட்டில் லைட் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஆன் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பேனட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு, ஸோ இதுதான் புதுசாக வந்திருக்கு. இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா 3 இன்ஜின் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1.2 நேச்சுரல் ஆஸ்பெக்ட் இன்ஜின் தான் இதில் இருக்குது.
ஸோ அது இன்ஜின் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். 3 சிலிண்டர் மாதிரி தெரியல, அந்தளவுக்கு நல்லா இருக்குது. வைப்ரேஷனும் வந்து நல்லா கம்மியாகிடுச்சு உங்களுக்கு. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஆஸ்பெக்ட் இல்லாமல் ஐசிஎன்ஜி இருக்குது. ஸோ 1.2 ஐசிஎன்ஜி இருக்குது. அது இல்லாமல் வந்து 1.2 ஐ டர்போ பெட்ரோலும் இருக்குது. ஸோ யாரெல்லாம் வந்து ஸோ உங்கள் பஞ்சாக ஓட்டணும்னு ஆசைப்பட்றீங்க அவங்களாம் 1.2 நேச்சுரல் ஆஸ்பெக்ட் இன்ஜின் டர்போ இன்ஜின் போகலாம். ஸோ இது நல்லா வந்து நமக்கு வந்து சீலிங் பண்ணி பக்காவாக பேக்கிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் நல்லாயிருக்கு. ஸோ இப்போ நான் வந்து வெஹிக்கிளை வந்து ரைஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வெஹிக்கிளோட நாய்ஸ் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஸோ இன்ஜின் நோட் நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இது ஐ டர்போ நம்ம பக்கத்தில் இன்கேஸ் ஃப்யூச்சரில் வந்தால் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு நான் லைட் ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எல்லோ தான் நமக்கு வந்து டிஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் தான் இருக்குது, ஒயிட் இல்லை. ஆக்சுவலாக நம்ம ஒயிட் இருக்குன்னு நினச்சேன். பட் வந்து நான் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். தென் வந்து என்ன கலரில் இருக்குன்றதை பார்த்தா உங்களுக்கு ஐடியா இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இண்டிகேட்டர் ப்ளஸ் வந்து நமக்கு வந்து டிஆர்எல் வந்து ஒயிட் எடுத்துட்டாங்க இதில். அதுக்கு பதிலாக வந்து எல்லோ தான் வருது. ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெட் லேம்ப் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு பார்க்க முடியுது. ஸோ இந்த வேரியண்ட்டு ஃபாக் லேம்ப் கிடையாது, அதனால் வரல. ஸோ யூஸ்வலாக இது ஒயிட்டில் இருக்கும். பட் அந்த ஒயிட் எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எல்லோ அண்ட் இங்கே வந்து ஆரஞ்ச், மேபி வந்து 2 பல்ப் மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், கனெக்டட் ஸ்ட்ரிப் கிடையாது. ஸோ இது என்டையராக வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க பழைய இதுக்கும் இருக்கும். ஸோ அப்படியே நீங்கள் பின்னாடி வந்துட்டிங்கன்னா வந்து டெயில் லைட் பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக டெயில் லைட் உங்களுக்கு நான் அழுத்தி காட்டுறேன். கனெக்டட் டெயில் இருக்கான்றது இந்த வேரியண்ட்டில் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வேரியண்ட்டில் வந்து கனெக்டட் டெயில் லைட் வந்து கிடையாது இதுலேயும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து டாப் மாடலில் மட்டும்தான் கனெக்டட் டெயில் லைட் வரும். ஸோ இதில் வந்து கனெக்டட் டெயில் லைட் வந்து கிடையாது. இதில் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இங்கே 2 மட்டும்தான் எரியுது. தென் இங்கே ஒரு இது வரையும், மற்றபடி கனெக்டட் டெயில் லைட் வந்து எரியல. நான் திருப்பி ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எரியுதா இல்லையான்ட்டு. வருதா இல்லையான்னு பார்த்து சொல்லு. டெயில் லைட்டு ஃபுல்லாக எரியுதா இல்லையான்னு பார்த்து சொல்லு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து பின்னாடி டெயில் லைட் எரியுதான்றதை பார்த்தது. டெயில் லைட் எரியுதா இல்லை. ஸோ அந்த சென்டர் பாயிண்ட் மட்டும் தான் எரியுது, கரெக்டாக. ஸோ இந்த அட்வென்ச்சர் வேரியண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டெயிலில் கனெக்டட் டெயிலில் வந்து கிடையாது. ஸோ அக்காம்ப்ளிஷ் வெர்ஷன் போனால் மட்டும்தான் நம்ம கனெக்டட் டெயில் வந்து இதில் உண்டு. இதுதான் நம்ம ஓவராலில் வந்து நியூ பஞ்சோட ஓவர்வியூ பார்த்துருக்கோம். ஸோ நமக்கு வந்து லேட்டர் பீரியடில் நமக்கு வந்து டெஸ்ட் ட்ரைவ் வரும்போது நான் உங்களுக்கு வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன். நான் ஆல்ரெடி சிஆர்ஆர் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அது ஒன்றும் வெஹிக்கிள் வரல, வந்தோடனே சிஆர்ஆர் டெஸ்ட் ட்ரைவும் போடலாம், தென் பஞ்ச் டெஸ்ட் ட்ரைவும் போடலாம். ஸோ எந்த வண்டி நம்ம ஃபஸ்ட்டு கிடைக்குதோ அந்த வண்டியோட டெஸ்ட் ட்ரைவும் நம்ம போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் டு வாட்சிங் மை வீடியோ. ஹாப்பி பொங்கல்.